அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இவ்வளவு நாட்களாய் நமக்கு சொல்லிக் கொடுத்திருந்ததான ஒரு செய்தி, பாலஸ்தீனம் என்பது ஒரு நீண்ட காலமாய் வாழ்கிறதான ஒரு தேசம் என்பதாகவும், பாலஸ்தீனியர்கள் என்பவர்கள் நீண்ட காலமாக அந்த நிலத்தில் வாழ்கிறவர்களாகவும் தான் நமக்கு சொல்லி கொண்டு வந்தார்கள். ஆனால் வரலாற்றை நீங்கள் சரியாக ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது அது ஒரு நிலத்தை குறிப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட சொல்லும் கிடையாது, ஒரு மக்கள் இனத்தை குறிப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட சொல்லும் கிடையாது. அது ஒரு சித்தாந்தம் என்பதாகத்தான் வரலாற்றிலே அதை உருவாக்கினவர்களே சொன்ன ஒரு செய்தியாக இருக்கிறது என்பதுதான் ஒரு கூடுதல் உண்மை, அதிர்ச்சிகரமான ஒரு செய்தியாக இருக்கிறது. இதை நான் எப்படி சொல்கிறேன்? வரலாற்று ஆசிரியர்களே இதை சொல்கிறார்கள். பாலஸ்தீன் லிபரேஷன் ஆர்கனைசேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த PLO தலைவர்களில் ஒருவர் முக்கியமானவர் ஜாக்கிர் முஷேன் இந்த பாலஸ்தீனத்தை பற்றி சொல்கிற பொழுது, பாலஸ்தீனம் என்பது இதற்கு முன்பாக வரலாற்றில் கிடையவே கிடையாது என்பதாகத்தான் அவர் சொல்கிறார். பாலஸ்தீனம் என்கிறதான அந்த வார்த்தை நாங்கள் ஏன் உருவாக்கினோம் என்பதை அவரே தன்னுடைய வாயினாலே சொன்னதான செய்தி வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதிலே சொல்கிறார், சியோனிசம் என்கிறதான அந்த இயக்கத்திற்கு எதிராக நாங்கள் உருவாக்கினவைதான் பாலஸ்தீனம் என்பதாக அவர் மிகவும் வெளிப்படையாகவே சொல்லியிருக்கிறார். நாங்களும் பல வீடியோவில் கேட்டிருக்கிறோம், நீண்ட காலமாக பாலஸ்தீனியர்கள் வாழ்ந்தார்கள், பாலஸ்தீனம் நிலம் இருந்தது என்று சொன்னீர்களே, வரலாற்றை காட்டுங்கள் என்று கேட்டபோது ஒருவரும் வாய் திறக்காமல் இருந்தார்கள். இப்பொழுது நன்றாய் நாம் ஆராய்ந்து பார்க்கிற பொழுது இந்த உண்மை வெளிப்படுகிறது. பாலஸ்தீனம் என்பது நிலத்தையோ இனத்தையோ குறிப்பதல்ல, அது ஒரு சித்தாந்தம் என்பதாகத்தான் அவர்கள் தங்கள் வாயினாலே சொல்லியிருக்கிறதை நாம் பார்த்தறிகிறோம். யூதர்களுக்கு எதிராக நாங்கள் தொடர்ச்சியாக யுத்தங்களை செய்வதற்கு பாலஸ்தீனம் எங்களுக்கு தேவைப்படுகிறது என்பதாக அவர் சொல்லியிருக்கிறதை நாம் மறுக்க முடியாது. அப்படி என்றால் சியோனிசம் என்றால் என்ன என்று நமக்கு தெரியுமா வேண்டாமா? சியோனிசம் என்றால் என்ன என்று சொன்னால், சியோன் என்று சொன்னால் பொதுவாக பைபிளின் அடிப்படை, வேதத்தின் அடிப்படையில் நீங்கள் பார்க்கும்போது சியோன் என்பது ஒரு மலையை குறிக்கிறதாக ஒரு சொல்லாகத்தான் இருக்கிறது, ஒரு மலையை குறிக்கிற ஒரு சொல். பின்பு சியோன் என்பது ஒரு நகரத்தை குறிப்பதற்காக, எருசலேமை குறிப்பதற்காக பயன்படுத்தப்பட்டது. அதன் பிறகு வேதத்தின் அடிப்படையில் சியோன் என்பது முழு இஸ்ரவேலை குறிப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு சொல்லாகவே பைபிளில் அந்த சியோன் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது. நீங்கள் பைபிளில் வாசிக்கும் பொழுது சீயோன் குமாரர் என்று சொல்லப்பட்டிருக்கும், சீயோன் குமாரத்திகள் என்று அழைக்கப்பட்டிருக்கும். இவைகளெல்லாம் இஸ்ரவேல் மக்களை குறிப்பதற்காக வேதத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகள். அதிலிருந்து உருவாக்கப்பட்டவை தான் சியோனிசம் என்கிறதான இந்த இயக்கம். சியோனிச இயக்கத்தின் நோக்கம் என்ன என்பதை நாம் முதலாவது பார்த்து விடலாம். This movement, anchored in the belief that Jews as a nationality and religion deserve their ancestral homeland Israel, has critics who highlight concerns over Israel's expansion. Tracing Jewish nationhood to around 950 BC with King David, modern Zionism found its footing in the late 19th century alongside rising European nationalism. Theodor Herzl, an Austrian Jewish journalist who witnessed European anti-Semitism, galvanized this sentiment into an international movement around 1896. He championed the idea that Jews needed their own nation for survival, inspiring significant Jewish migration to Israel's உலகத்தில் பல்வேறு இடங்களில் சிதறப்பட்டிருந்ததான யூத மக்களை ஒன்று சேர்த்து தங்களின் சொந்த நிலமான, தங்களுக்கு கடவுளால் வாக்களிக்கப்பட்ட நிலமான அந்த தேசத்திற்கு அழைத்து கொண்டு போவதற்காக உருவாக்கப்பட்ட இயக்கமே சியோனிச இயக்கம். அங்கே தேசமாய் உருவாக்கப்பட்ட பின்பு அதில் அவர் நிலைத்திருக்க வேண்டும், மகிழ்ச்சியோடு கூட வாழ்வதற்கு அந்த இயக்கம் உறுதி செய்வதற்காக உருவாக்கப்பட்டது. ஆகவே இதற்காக யூதர்கள் உழைத்தார்கள், தங்கள் பணத்தை சேகரித்தார்கள். சியோனிஸ்ட் பேங்க் உருவாக்கப்பட்டது. இவ்விதமாய் அவர்கள் ஞானமாய் விவேகமாய் காரியங்களை நகர்த்தி கொண்டு வந்தார்கள். தங்கள் பணங்களை கொடுத்து நிலத்தை வாங்க ஆரம்பித்தார்கள். அவர்கள் அங்கே வளர ஆரம்பித்தார்கள். அப்பொழுதுதான அங்கு இருந்த அரேபியர்கள், பல நாடுகளிலிருந்து வந்தவர்கள், வந்தேரிகள், பஞ்சம் பிழைக்க வந்தவர்கள், அந்த பகுதியிலே எகிப்து, லிபியா, ஈரான், ஈராக், சவுதி போன்ற பல இடங்களிலிருந்து வந்த அரேபியர்கள் அங்கே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இப்பொழுது அவர்கள் திட்டமிட்டார்கள், சியோனிசம் என்கிற பெயரிலே இவர்கள் இந்த நிலத்திற்குள்ளே நுழைவார்கள் என்று சொன்னால் அதை பேலன்ஸ் செய்வதற்காக, அதை ஈடுகட்டுவதற்காக நாம் ஒரு சொல்லை உருவாக்க வேண்டும், ஒரு தத்துவத்தை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் தீர்மானித்து உருவாக்கப்பட்ட சொல்தான் பாலஸ்தீனம்.
மற்றபடி பாலஸ்தீனம் என்பது ஒரு நீண்ட கால நிலத்தை குறிப்பதற்காக பயன்படுத்தவில்லை, மக்களினத்தை குறிப்பதற்காக பயன்படுத்தப்படவில்லை. சியோனிசத்திற்கு எதிர்ச்சொல்லாக, எதிர் சிந்தனையாக உருவாக்கப்பட்டது. ஆகவே நாம் என்ன புரிந்து கொள்கிறோம்? இவ்வளவு நாள் நம்மை அது நிலம் என்றும் மக்கள் இனம் என்று சொல்லி சொன்னது மிகப்பெரிய பித்தலாட்டம் என்பதை நாம் மிக தெளிவாய் நாம் விளங்கிக் கொள்கிறோம். இதற்கு ஆதாரமாக நான் ஒரே ஒரு வரலாற்று செய்தி நான் சொல்லிவிட்டு இந்த வீடியோவை நான் முடிக்கும்படி விரும்புகிறேன். 1967 ஆண்டுக்கு முன்பாக சட்ட விதிகளை எழுதுகிற போது ஆர்டிக்கிள் 24 நீங்கள் சரியாய் பார்க்கிற பொழுது அங்கே அவர்கள் வரையறுக்கப்பட்ட அந்த பகுதியிலே காசாவும் கிடையாது, அங்கே மேற்கு கரை என்று சொல்லக்கூடிய வெஸ்டர்ன் பேங்கும் இடம்பெறவில்லை என்பதை கவனிக்க வேண்டும். 1967க்கு முன்பாக வரை காசா என்பது எகிப்து என்கிறதான முஸ்லீம் நாட்டின் கீழ் அடிமையாக இருந்தது என்பதை நான் சொல்லியிருந்தேன். அது மாத்திரமல்ல, மேற்கு கரை என்பது ஜோர்டான் என்கிற இன்னொரு முஸ்லீம் நாட்டின் கீழே அடிமைகளாய் அவர்கள் வைக்கப்பட்டிருந்தார்கள். யாரை? பாலஸ்தீனர்கள் என்று அழைத்துக் கொண்டவர்களை அடிமைகளை வைத்திருந்தார்கள். அப்பொழுது பாலஸ்தீனன் PLO தலைவர் யாசர் அரஃபாட் அவர்கள் என்ன சொன்னார்? இஸ்ரேல் மக்கள் வாழ்கிற அந்த பகுதியை தான் பாலஸ்தீனம் என்று அழைத்தார். அந்த நிலம் தங்களுக்கு வேண்டும் என்பதாக அவர் போராடினார். நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். 67 இஸ்ரேல் அரேப் யுத்தம் நடந்தபோது அது இஸ்ரேலர்கள் எகிப்தியரை வென்றார்கள் என்று நமக்கு நன்றாய் தெரியும். அந்த யுத்தத்துக்கு பிறகு எகிப்திலே இருந்ததான அந்த காசா ஸ்ட்ரிப் முழுவதுமாய் யூதர்கள் கட்டுப்பாட்டில் வந்தது. அதன் பிறகு 67க்கு பிறகு PLO வெளியிட்டதான அந்த திருத்தம் என்னவென்று கேட்டால் ஆச்சரியப்படுவீர்கள். இப்பொழுது அவர்கள் எழுதினார்கள், காசா ஸ்ட்ரிப்பும் எங்களுக்கு அது பாலஸ்தீனத்தை சேர்ந்ததுதான் என்று திருத்தம் செய்து கொண்டார்கள். இதிலிருந்து நாம் என்ன விளங்கிக் கொள்கிறோம்? 1967 ஆண்டு வரை ஃப்ரீ பாலஸ்தீன் என்கிற வார்த்தை எங்குமே கேட்கப்படவில்லை. ஏனென்றால் அவர்கள் முஸ்லீம் நாடு கீழே அடிமைகளாக இருந்தார்கள், பார்த்தீர்களா? ஆகவே அவர்களுக்கு ஃப்ரீ பாலஸ்தீன் அப்பொழுது தேவைப்படலை. அதே மாதிரி மேற்கு கரையில் இருக்கிறவர்களும் அங்கு வாயை திறக்கவில்லை. எப்பொழுது யூதர்கள் அதை தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தார்களோ அது எங்களுக்கு பாலஸ்தீனம் தான், இப்பொழுது அந்த நிலம் எங்களுக்கு வேண்டும் என்பதாக அவர்கள் கேட்பதிலிருந்து புரிகிறது. இவர்களுக்கு என்று ஒரு கொள்கை கோட்பாடு என்பது கிடையாது, ஒரு வரையறை கிடையாது. இவர்கள் இஸ்ரவேலுடைய நிலத்தை தான் குறியாக வைத்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்களே ஒழிய பாலஸ்தீனம் என்பது எந்த காலத்திலும் கிடையாது. பாலஸ்தீனம் என்கிறதான ஒரு நிலமும் இல்லை என்பதை வரலாற்றில் இருந்தும் இவர்களுடைய செய்கையில் இருந்தும் மிகவும் அற்புதமாய் நாம் புரிந்து கொள்கிறோம். சியோனிசம் என்கிற வார்த்தைக்கு எதிராக உருவாக்கப்பட்டதான இந்த பாலஸ்தீனம் என்ற வார்த்தை பிற்காலத்தில் நாடாக மக்கள் இனமாகத்தான் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் அழுத்தம் திருத்தமாக சொல்லிக் கொள்கிறோம். சியோனிசம் என்பது ஒரு அற்புதமான உன்னதமான நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்ட ஒரு கருத்து. அதை எதிர்ப்பதற்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த பாலஸ்தீனம் என்பதை நாம் உலக சம்பவத்திலிருந்தும் வரலாற்றிலிருந்தும் நாம் தெரிந்து கொள்கிறோம். அன்பிற்குரியவர்களே, இன்னொரு செய்தி நான் சொல்லும்படி விரும்புகிறேன். நாம் ஏற்கனவே சவால் விட்டபடி நீங்கள் இதை மறுக்க விரும்பினால் நாங்கள் கேட்கிற கேள்விகளுக்கு பதிலை தர வேண்டும். பாலஸ்தீனம் என்று எத்தனை ஆண்டு காலமாக இந்த மக்கள் அங்கே வாழ்ந்தார்கள்? அந்த நிலம் எத்தனை ஆண்டு காலமாக பாலஸ்தீனம் என்று அழைக்கப்பட்டது? அது மட்டுமல்ல, பாலஸ்தீனத்தை ஆண்டதான மன்னர்களுடைய பெயர் பட்டியலை எங்களுக்கு கொடுங்கள் என்று கேட்டோமே, ஒருத்தராவது வாயை திறக்க முடிகிறதா? ஒன்றும் செய்ய முடிவதில்லை. அப்படி என்றால் இவ்வளவு நாட்கள் மீடியாக்களிலே சொன்னதான அத்தனை கருத்துக்களும் பாலஸ்தீனியர்களே எங்கள் நிலத்தை யூதர்கள் ஆக்கிரமித்து விட்டார்கள், எங்கள் நாட்டை ஆண்டு கொண்டார்கள், எங்கள் மக்களை அடிமைகளாக்கி வைத்து விட்டார்கள், இதெல்லாம் போலித்தனம், பித்தலாட்டம் என்பதை வரலாற்றை நாம் தோண்ட ஆய்வு செய்ய இவர் உண்மையான முகம் வெளியே வந்து விடுகிறது, முகத்திரை கிழிக்கப்படுகிறது. பாலஸ்தீனம் என்பது ஒரு நிலமும் இனமும் அல்ல, அது ஒரு சித்தாந்தம். இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், அநேகருக்கு அறிமுகம் செய்யுங்கள். தேங்க்யூ.